ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தஞ்சை மீனவன். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் சம்மந்தப்பட்டது, ஃபிஷிங் ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோ போட்டுருக்கோம். மேபி இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாங்க நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நம்ம இந்த வாழை மீன் வீடியோ ஒன்று போட்டிருப்போம். அதோட தொடர்ச்சியான வீடியோ தான் இதுவும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த கெண்டை ஒரு 15 கிலோ போல் பிடிச்சிருந்தோம். அந்த கெண்டை வீடியோவும் சேர்த்து தான் இதில் போட்டிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். அந்த வலை விட்ருக்கோங்களா, அதுதான் நம்ம வலை. இப்போ அந்த வலையை விட்டுட்டு நம்ம அது வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு லாகை போட்டோம். அதை மீன் பிடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி அந்த வீச்சு வலையில் ஒன்று பிடிச்சோம். அந்த வீச்சு வலை காட்சியும் அப்படி சேர்ந்து பாருங்கள். அப்படி தான் நாங்கள் மீன் பிடிப்போம். அதில் எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே. பாருங்கள், இப்போ அந்த சிக்கு வலையில் மறிச்சிட்டு அதை உள்ளார வச்சு வீச்சு வலையை வச்சு வீசுவோம். அப்படி வீசி பிடிக்க முடியலன்னா சிக்கு வலையை வச்சு வாரவலை மாதிரி வச்சு கட்டி பிடிப்போம் நண்பர்களே. நாங்கள் எதிர்பார்த்து வரல இவ்வளோ மீன் மாட்டோன்ட்டு. ஆனால் கடைசியில் நமக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50லேருந்து 40 கிலோ வரைக்கும் மீன் மாட்டிடுது. இங்கே பாருங்கள், அந்த வீச்சு வலையில் பிடிச்ச காட்சியை எவ்வளோ கெண்டை இருக்குது பாருங்கள். எல்லா கெண்டையுமே ஒரு கிலோ தான். அதிலே கிட்டத்தட்ட 4 வாழை மீன் வந்துச்சு. 4 வாழை மீன் பாருங்கள், ரோக்கு கெண்டை தான் எல்லாம். வேறு எந்த கெண்டையுமே நாங்கள் பிடிக்கல காய்ச்சி, வெறும் ரோக்கு கெண்டையாகவே மாட்டிக்கிச்சு. அதில் சிலேபி வேறு 4 இருந்துச்சு. இங்கே பாருங்கள், மொத்தமாக கச்சாக்குள்ளே போட்டு வச்சுருக்கும் போதே எடுத்த வீடியோ தான் இது. இதில் பாருங்கள், கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 15 கிலோ அளவுக்கு கெண்டை, ஒரு 5 கிலோ அளவுக்கு சிலேபி மாட்டுச்சு. சிலேபி நமக்கு அவ்வளோவா மாட்டல, எல்லாம் பெரிய பெரிய கெண்டை தான். பார்த்தாலே தெரியும், கிண்டி விடுறோம் பாருங்கள், பெரிய பெரிய கெண்டை வெளில வருதா. இதுதான் காய்ச்சி நம்ம பிடிச்ச மீன். மேபி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்களுக்கு தஞ்சாவூரில் யாராச்சும் ஃப்ரெண்டு இருந்தாங்கன்னா தஞ்சாவூரில் உள்ள ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்ருங்க. இது காவேரியில் பிடிச்ச மீன் தான். யோசிப்பீங்க, காவேரியிலேயாடா இவ்வளோ மீன் இருக்குன்ட்டு. ஆனால் காவேரியில் தான் நண்பர்களே இவ்வளோ மீன் இருக்குது. பாருங்கள், சிக்கோலையை விட்டு வளைச்சி இதில் எவ்வளோ மீன் வந்திருக்குன்னு மட்டும் பாருங்கள் நண்பர்களே. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தஞ்சாவூர்லேயும் இந்த மாதிரிலாம் மீனவனுங்கள் இருக்காங்கன்ட்டு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதோட தொடர்ச்சியாக பிடிச்ச அந்த வாழை மீன் போட்டிருக்கேன் பாருங்கள். இதான் நம்ம அன்றைக்கி பிடிச்ச வாழை மீன். அதோட பிடிச்சது தான். ஆனால் நான் அந்த வீடியோ போட்டு தனியாக போட்டுட்டு இதை போட்டுட்டு சேர்த்து போட்டுடலான்னு தான் நினச்சேன். அதே மாதிரி அந்த வீடியோ சரி பண்ணியாச்சு. அதில் பாருங்கள், ஒரு வாழை மீன் மட்டும் கிட்டத்தட்ட 3 கிலோ நான் வீசி இழுத்தேன். அந்த நடுப்பறாக கிடக்கு பாருங்கள், பெருசாக. அதில் தெரியும், இதெல்லாம் சின்ன சின்னதாக 2 கிலோ 1 கிலோ சைஸில். அதில் நமக்கு பிடிச்சது மட்டும் நம்ம அது பாருங்கள், 3 கிலோ இருக்கும் அந்த வாழை. வீடியோவில் பார்க்குறது உங்களுக்கு சின்னதாக இருக்கும், ஆனால் நேரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுலேயே நான் 20 கிலோ அளவுக்கு வாழை மீனே அன்றைக்கி ஒழுங்காகவே விற்கல நண்பர்களே. அன்றைக்கி கெண்டை மீன் உடனே வித்துருச்சு. வாழை மீன் மிச்சம் ஒரு 5 மீன் இருந்துச்சு. அதில் வந்து பெரிய மீனும் விற்கல. அதான் எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டு மிச்ச மீனையும் அவரே எடுத்துகிட்டு போக சொல்லிட்டு ஒரு 400 ரூபா காசு கொடுக்க சொன்னோம். அன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4500 ரூபாய்க்கு மீன் விற்றுந்துச்சு. 3 பேர் போனோம். அப்படியே 3 பங்காக பிரிச்சுக்க வேண்டியதுதான் நண்பர்களே. நமக்கு சம்பளம் ஒரு ஆளுக்கு ஆயிடுது ஒரே நாளில். அது அந்த அளவுக்கு வேலை இல்லை, சீக்கிரமாகவே பிடிச்சிட்டோம். எல்லாம் 6 மணிக்கு போயிட்டு ஒரு 8 மணிக்குள்ளெல்லாம் மீனெல்லாம் பிடிச்சிட்டோம். அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா அதில் ஒரு லைக்கு ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு உங்கள் பின் என்னமோ அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. இன்றைக்கி இந்த வீடியோட முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் கைஸ். பாய்.